பங்கேற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த அந்தகன் படம் 2019 மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில இந்த படத்தை நான் வாங்கினேன். இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், அதாவது முக்கியமான டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணவர். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பாஸ் பண்ணவர். அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கணும்னு வாங்கினேன். நிறைய போட்டிகள். படத்தை வாங்கின பிற்பாடு 2 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது. அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதுல தீவிரமாக இருந்தோம். குறிப்பாக இதில் ஒரு டாக்டர் கேரக்டர், அது வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண முடியல. டைரக்டர் ஆக்டர் KS ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாரு, பண்ணார். இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதில் பிரியானந்த் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு, அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஆனாலும் அதை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி, நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் கலக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர், அதுக்கு கார்த்திக் முத்துராமன் அலைகழுவதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு. அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார். காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார் லொக்கேஷனுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் பழைய அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம். இப்போ ஆதேஷ் பாலா பார்த்தீங்கன்னா, அவர் ஹீரோவாக நடிக்கிறார். இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக இந்த படத்தில் நடித்தார். மோகன் வைத்தியா, பூவையார், செம்மலர்னு ஒரு கேரக்டர். பூவையார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான். அப்புறம் சமுத்திரகனி, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். இருந்தாலும் நான் கேட்டதுக்காக இந்த படத்தில் பண்ணார். எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார். யோகி பாபு, அவர் இப்போ டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டராக ஊர்வசி என் கூட 2 படம் ஹீரோயினாக பண்ணுச்சு. பிரசாந்த் கூட மன்னமான் நான் தயாரித்த படத்தில் நடித்தது. இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் இந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதனுடைய ஆக்டிங் ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட, ரவிக்குமார் சார் கூட, யோகி பாபு கூட, சமுத்திரகனி கூடலாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் ரவி யாதவ் கேமரா, அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கார். செம்பருத்தி, அப்புறம் காதல் கவிதை. லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம். அவரும் எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார். அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு. இப்படி பல கை தேர்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்கு. இதில் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ்.
இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க 2வது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அனைவரும் வந்து எங்களோட இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை அழைப்பேற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். சென்டருக்கான இல்லை அங்கே இருந்து பேசணும், அதனால தான் நான் கேட்டு வந்திருக்க எல்லாருக்குமே, மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம். ஸோ பயமா இருக்கு, ரொம்ப ரொம்ப இது என்ன பேசுறதுன்னே தெரியல, அவ்வளோ பயத்தில் இருக்கேன் நான். ஆமாக்கா, அவமே பயமா தான் இருக்கேன். கண்டிப்பா சார். ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி நான் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னுடைய சார் நடித்த படம், அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங். அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன். இல்லை சார், வரல சார், நான் சரி இல்லை சார், கேட்கல சார். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இங்கே அழைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, முக்கியமாக தியாகராஜா சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு இவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். யாரும் வந்து மாற்றக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு உணவு சாப்பிட்ருப்பாங்க, நான் சாப்பிடல, அதனால தான் முதல்ல பேசி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்து தியாகராஜன் சாரை வந்து பல வருஷம், அதாவது நான் காலேஜ் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேல ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நடிச்சு, அப்புறம் தயாரிச்சு, அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு. அப்படிதான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கம்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்ல பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது. பட் இந்த படத்துல வந்து என்னை கூப்பிட்டோன்னா, சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னா, நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம், என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமா எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். ஆனா மெனக்கட்டு வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு, செய்த செலவு, ஆர்டிஸ்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கூப்பிடுற, நிறைய, அதாவது எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம, எந்த சின்ன சின்ன ரோலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம், ரவி யாதவ் சார் எல்லாம் வந்து பாம்பேல இருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷாட்ஸ் எல்லாம். அங்க மானிட்டர்ல பார்க்கும்போது
மானிட்டர் கூட நாங்கெல்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரே பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸ் மானிட்டர். அந்த தியாகராஜன் சார் அவர் உட்காந்து ஒரு பாஸ் மாதிரி எப்பா அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஸோ நடித்த நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரசாந்த்க்கு வந்து இது 50வது படம்ன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். 100 தொட வேண்டும் பிரசாந்த். கண்டிப்பா அவர் தொடுவாரு. என்னன்னா அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட்டமா இருந்தாலும் குழந்தை மனசு. அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர் அந்த டவர் பக்கத்துல நிக்க வச்சா அப்ப கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு % கூட அவர்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட். நாங்க இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நாங்க பார்த்துப்போம். ரொம்ப க்ளோஸா அவர் பழகுவாரு எல்லாரும். அது வந்து நம்ம எல்லாம் ஒன்னா வந்த பீரியட். ஆக்சுவலா நீங்க 90s பட் நீங்க 94 90ஸ்லயே. ஆமா, நான் வந்து புரியாத புதிர் பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்ட் தான் அந்த இது அன்பாலய பிரபாகர் சார். நான் இங்க 4 படம் பண்ணிட்டு அன்பாலய பிரபாகர் சாருக்கு 5வது படம் பண்றேன், பொண்டாட்டி ராஜ்யம்னு. சோ அதுக்குள்ள அவர் பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அவர்கிட்ட டேட்ஸ் இல்ல, யார் அதே அன்பாலய பிரபாகர் சாருக்கு. சோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்கெல்லாம் போகும்போது யாரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ முதல்ல பிரசாந்த கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவாரு. அந்த மாதிரி ஒரு டேலண்டட். அதுக்கு வந்து உறுதுணையா இருந்தது வந்து மோகன் வைத்தியா சாரா கூட இருக்கலாம். ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்து ஆமான்னு சொல்லப்பா, சந்தோஷப்பட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாதான் ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமா அவரோட ஸ்டூடெண்ட் பாருங்க. சோ இந்த படத்தை இன்னும் எனக்கு ஃபுல்லா காமிக்கல, டப்பிங்ல தான் நான் பார்த்தேன். பட் அங்க எடுக்கும் போதெல்லாம் பார்த்தேன். சிம்ரன் அண்ட் யோகி பாபு, ஊர்வசி மேடம், அது ஒரு ராட்சசி. ஊர்வசின்னு பேருக்கு பதில் ராட்சசின்னு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். பட் வனிதா இவங்க ஹீரோயினோட எல்லாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார், பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் அது கண்டிப்பா பிரம்மாண்டமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு அருமையான படம். யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனவொடனே மறந்துடுன்ற மாதிரி இல்லாம ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படிதான் இருந்தது அந்த ஹிந்தி படமும். ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்னுட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய வெற்றி அடையணும். இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஒரு வாட்டி கேட்கும் போதே வந்து மைண்ட்ல வந்து நிக்குது. சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அனிருத் பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் என்னுடைய தியாகராஜன் சார் எப்பயுமே என் மேல பயங்கர பாசம். அதுக்கு நான் என்ன கொடுத்து வச்சுட்டு தெரியல, அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரசாந்த் சார், இதே சிரிப்பு தான் சார் மம்பட்டியாலேருந்து எனக்கு அந்த மம்பட்டியாலேருந்து ஏற்பட்ட தொடர்பு வந்து நான் அது வரைக்கும் வந்து படங்களில் வந்து அடியாளா ஹீரோ ஃப்ரெண்டா இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். மம்பட்டியால தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தாரு தியாகராஜன் சார். எங்கள் அம்மா முதலா ஆனந்த கண்ணீர் விட்ட படம் என்ன படம்னா அது மம்பட்டியான் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. எங்கள் அம்மா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அழுதாங்க, தியாகராஜன் சாட்டி அழுதாங்க. அது என் லைஃப்லேயே எனக்கு மறக்க முடியாத படம். என்னுடைய சினிமா கேரியர்லேயே என்னோட மறக்க முடியாத படம் மம்பட்டியான். அதுக்கப்புறம் சார் கூட பொன்னர் சங்கர் பண்ணேன். அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆதேஷ் பாலா அப்படின்னு அவரை பற்றி பாலா தான் எனக்கு கூடாது, பாலா நாளைக்கு ஷூட்டிங் வந்துடு அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஊர்வசி மேடம் கூட காம்பினேஷன் பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன் பண்ணேன். பேமெண்ட்டு உடனே ஈவினிங் பேமெண்ட் கொடுத்தாரு, கவரில் போட்டு கொடுத்தாரு. நான் சினிமாவிலேயே எதிர்பார்க்காத சம்பளம். அந்த கவரை நான் பாக்கெட்லேருந்து பிரிக்க கூட இல்லை. வீட்டில் போய் தான் பிரிச்சோன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துற மாதிரி இருந்துச்சு. அந்த பேமெண்ட் கொடுத்தாரு சார். மறக்க முடியாத அந்த சம்பவம் எனக்கு மம்பட்டியான் படம். அது சரி, அந்த படத்தில் பேமெண்ட் ஆனது.
ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல இடத்தை அடைவாடன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டே இருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, விட்டு அழுதுரும் போல இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிரசாந்த் சார் அவ்வளோ நாங்கள் மம்முட்டியானம் பண்ணும்போது அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. உண்மையே ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. நான் ஓடி பிடிச்சலாம் விளாண்டுருக்கோம் மம்முட்டியான். நாங்கள் என்ன சேசிங் பண்ணும்போது எங்களுக்கு 5 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர், வாங்க இப்போ ஓடலான்னு அவர் போட்டு கடை விட்டுருவோம், நாங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி 5 பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மம்முட்டியால் வந்து தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஓடுறது, சேசிங், சார் கூடயே ட்ராவல் பண்ணேன். பிரசாந்த் சார், ஐ லவ் யூ சார். பிரசாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரசாந்த் சார் இந்த படம் வந்து பிரசாந்த் சாருக்கு மிகப்பெரிய பிரேக் அமையணும் நான் எல்லாவோட கடவுள் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா காமெடி நடிகர் சிவராமன் அப்பாவுட்டையும் நான் வேண்டிக்கிறேன். அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்குமே இருக்கும். தியாகராஜன் சார் பிரசாந்த் சாருக்கு இந்த படம் கடவுள் புண்ணியத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என் மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் தியேட்டர் வந்து இப்படி ஒரு அற்புதமான முயற்சிகள் உழைப்பும் கொடுத்த இந்த படத்தை வந்து எல்லா ரசிகர்களும் தியேட்டர் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை ரொம்ப தலைமுறை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திருப்போம். ஓம் சார். உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுல நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல அப்போலேருந்தே, அதாவது ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த் கிட்ட பார்த்துருக்கேன். பிரசாந்த் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். நான் அந்த பொறுமையா இருக்கிற விஷயம், ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் இந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த இது அவங்க பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் அவங்க வீடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க வீட்டில தான் இருந்திருக்கேன். அவங்க அம்மா கையால சாப்பிட்டுருக்கேன். அப்போல இருந்தே பாத்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலேயே பிரசாந்த் 5 மணிக்கெல்லாம் வந்து அப்பவே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு, பட்டு வேஷ்டி எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாப்புல. என்ன பாட்டு கிளாஸ் தானே உட்காடுறோம், கச்சேரிக்கா உட்காடுறோம்னு பார்ப்பேன். இப்படி பிரசாந்த் என்ன சார் மியூசிக் கத்துக்கிறேன்னு சார், சரிப்பா உட்காந்து. ரியலி அப்பவே அந்த பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த டெடிகேஷன் அதே மாதிரி பிரசாந்த், ஐ கேன் நாட் ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. டான்ஸ்னாக்கா அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறது, சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்த உடனேயும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் யோசிப்பாப்புல, அப்புறம் வந்து ஹீல் டூ இட். ஸோ அந்த மரியாதை, அந்த டெடிகேஷன், அந்த ஒரு பக்தி, அது எல்லாமே நான் பிரசாந்த் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். அது என்னைக்குமே வந்து பிரசாந்துக்கு கை கொடுக்கும், பிரசாந்தோடைய லைஃபை பெருசா இன்னும் கொண்டு போகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லணும் தியாகராஜன் அண்ணா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது 1978 பாண்டிச்சேரியில வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் போய் மீட் பண்ணேன் அவரை. அங்க போய் மீட் பண்ணி நான் கொஞ்சம் நிறைய சில்க் ஸ்மிதா பாட்டெல்லாம் ஆடுவேன். நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பொன்னி அதெல்லாம் ஆடுவேன். அண்ணா வந்து எனக்கு சில்க் மோகன்னே பேர் வச்சுட்டாரு எனக்கு. ஆக்சுவலி அப்படியே பேர் வச்சு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. வீட்டுக்கு யார் வந்தாலும், ஏ மோகன் டான்ஸ் ஆடுறான்னு. என்ன இது நைட் கிளப் மாதிரி நம்மள ஆட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டு. இல்ல, எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். அன்பு அப்படியே கொட்டுவாரு நம்ம கிட்ட. அதனால போன் எடுத்த உடனே திட்டுவாரு. லேய் என்னடா பண்ற அண்ணா, வீட்டுல எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க. ஐயோ சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு. அதாவது என்னுடைய பல வருஷ கனவு வைகாசி பிறந்தாச்சு நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து, தியாகராஜன் அண்ணாவுடைய படங்கள் பார்த்ததுலேருந்து, ஒரு சேது, அந்நியன், எத்தனையோ படங்கள், கேபி சாரோட படம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அண்ணாவோட டைரக்ஷன்ல நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நிறைய நாட்கள் அழுது இருக்கேன் நான். ஏன்னா நிறைய படங்கள், இப்ப கூட நான் சசிகுமாரோட எவிடன்ஸ்ல பெரிய கேரக்டர் பண்ணிருக்கேன், ரோபோ சங்கரோட பெரிய கேரக்டர் பண்ணிருக்கேன். எத்தனை படம் பண்ணினாலும் பிரசாந்த் கூட இந்த அந்தகன் படத்துல பண்ணது எனக்கு ஒரு பெரிய 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 எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது பெரிய பாக்கியம். அதுக்கு வந்து அண்ணாவுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல, டேய் இது நீ பண்ணா நல்லா இருக்கும்டா, பாடா கிளம்பி நாளைக்கு ஷூட்டிங் மவுண்ட் ரோடு வந்துரு
அப்படின்னாரு. சரி நான் வரேன். எனக்கு அன்னைக்கு ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். ஐயோ நாளைக்கு என்ன சீன் இருக்குமோ, பிரசாந்தோட சீன் இருக்குமா தெரியலையே. ஐ வாஸ் ட்ரீமிங் ஆக்சுவலி. அப்புறம் அங்க போய் பிரசாந்தை பார்த்த உடனேதான் ஐ ஜாலி பிரசாந்தோட சீன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாதுன்னா மறக்கவும் முடியாது என்னால. ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த படத்துல இன்னும் பெரிய கேரக்டரை கொடுக்கணும் கண்டிப்பா. அண்ட் ரியலி ஸோ ஹாப்பி. நம்ம ஹீரோயின் அவங்கள பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நான் வனிதாலாம் நல்ல பிக் பாஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க நிறைய விஷயங்கள். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி லவ்லி ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அழுதது கமல் சார் கேட்டார், ஏங்க அவங்க எலிமினேட் ஆனதுக்கு நீங்க ஏன் அழுதிங்கன்னு. இல்லைங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரே பர்சனுக்கு அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு. தேங்க்யூ வனிதா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்குமே ரொம்ப 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 எல்லாரையும் மீட் பண்றது சந்தோஷம். நீ என்னப்பா இப்படி ஆயிட்ட, பெருசா ஆயிட்ட படவா, இத்தனோண்டு பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் 100 நாட்கள் இல்லை அதற்கு மேலேயே ஓடக்கூடிய பெரிய ஒரு திரைப்படமா இருக்கும். ஏன்னா அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கதைன்னு. ஆனா அதுல நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. ரொம்ப பெரிய படமா வரும் பிரசாந்த். இனி வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் பிரசாந்த். யூ கெட் எவ்ரிதிங், யூ வில் மேக் இட் சக்சஸ். வி ஆர் ஆல் தேர் வித் யூ ஆல்வேஸ். லவ்லி பாய், லவ்லி பாய். இஸ் எனக்கு சொல்ல தெரியல, நான் ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன். நல்ல பெருசா வரணும். இன்னும் பிரசாந்த் வந்து நிறைய பண்ணணும், வாழ்க்கையில நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னுடைய நான் சாய்ராம் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஐ நீட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தியாகராஜன் அண்ணா டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ படங்கள்லாம் நடிச்சோம். நான் முதல் மேடை வர்றது இந்த அந்தகன் படத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல வர்றது, அந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களை எல்லாம் சந்திச்சது மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ். நன்றி. அடுத்ததாக திரு ரவி அவர்கள். பெசநகர் ரவி. அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்க்கமா அமைஞ்சதா இல்ல மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணான்னு நாங்க சாருன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும்ல, ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலேயே பழகினா அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா, ரொம்ப சிம்பிளா, அது மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு. அப்படியாப்பட்ட படங்களை எடுத்தும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அது ஒரு ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசியமா அடிச்சிடும். அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணிருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. அதான் அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி எங்க இருக்க அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி தான் இந்த உரிமை இருக்கு. பாத்தீங்களா, ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல, ரவி எங்க இருக்க, நாளைக்கு ஷூட்டிங், யாரா இருந்தாலும் வந்துருவாங்க. அது எப்படின்னாக்கா, ஒரு அண்ணன் வீட்டுல கூப்பிட்டு எங்கடா இருக்க வாடா அப்படின்னாக்கா நம்ம போய் நிப்போம்ல, அது மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் இவர் சொல்லும் போது, நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும் போது அந்த உரிமை இருந்தில்ல, அந்த உரிமை தான். அதனாலதான் அண்ணா அண்ணா ஆசையா நம்ம கூப்பிடுறோம். அவ்வளவு உரிமை கூப்பிடுவாரு. அதே சமயத்துல அந்த கேரக்டர் வந்து தெளிவா அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டா ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட, பெசநகர்ல இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவரோட குருநாதரும், நான் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க, அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கத்து கொடுக்குறாரு. இந்த நேரத்துல கத்து கொடுத்தாருங்கிற இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்ட.
ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு சொல்லுவார், அந்த அவங்களோட பசங்களை எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பாக்ஸிங்கா இருக்கட்டும், அந்த பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்ஸிங்கா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும், அதான் சினிமாக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்க எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பாரு. பாக்ஸிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்களா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார். அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவுல கொஞ்ச நாள் படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல, நரம்புல தான் சொல்லுவாங்கல்ல, சதையில, எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு. அவங்க ஃபேமிலி, அப்பாவுக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி. அதனால இந்த படம் வேற லெவல்ல பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படத்தோட நிக்காது. 50வது படம், பெரிய சந்தோஷம். இந்த நேரம் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த படத்தோட நிக்காது. பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்துல எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துட்டே இருப்பாரு, சாதிப்பாரு. இந்த படம் வெற்றி பெறும். இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலா நான் சிம்பிளா பேசிடுவேன். இங்க வந்து பேசுறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியர்ல ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்துல எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடைச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லல. It's my family. I earned the greatest relationship in my life, my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம்ல தான் நான் ஹீரோயினா வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் that you crush on அந்த ஏஜ்ல, அந்த டீனேஜ் கிரஷ் வந்து definitely Prashant. So but I never imagined, அது என்னன்னு தெரியல, there's something about Prashant that Prashant வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். You just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த few yearsல வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து I think it is most valuable. He's the most wonderful boy who has turned into a man today. I'm so proud of him and avaroda perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, "Paravalamma, அப்பா தான் போதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும்." That is Prashant and that is uncle. So இந்த படத்துல வந்து most prestigious project, stellar star cast, technicians எல்லாமே டாப் நாட்ச். இதுல எதுவுமே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. இத ப்ரமோட் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானா ப்ரமோஷன் ஆயிடும், இது தானா ரீச் ஆயிடும். It is going to be one of the biggest blockbusters. As a fan, as a person who saw, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லயும் பார்த்தேன். பட் இங்க வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃபரன்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது இல்ல நீங்க சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்றாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல. அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆயிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம், ஆனா நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாம கேரக்டர் நல்லா இருந்தா போதும், கதை கூட நான் கேட்கறது இல்ல. அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனா trust me, because I just said yes to the film, when I knew it was uncle's film and I worked in the film, அங்க பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு.
I don't think anybody has done that. That is something, it really means a lot. It's not that அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்கிறாரு, கிடையாது. He values people. He values talent. Somewhere he felt. அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவல்ல வந்து போன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி ஐயோ போன் போயிடுச்சு, முக்கியமான போன், நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டா அங்கிள் அப்ப எனக்கு அடிச்சாரு, அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அங்கிள், போன் தொலைஞ்சு. நீ எங்க இருக்க? அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் I got this 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்றது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். That was another thing. I was crushing on Prabhudeva big time. And I wanted to act with him. அவர் கூட நடிக்கணும்ன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், of course. Good friends. So we all go long way back. எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்றேன். Just because not I want to make a statement. விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேல. அப்போ வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம். ஐ எம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டிடன்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ள இருந்திருக்கும், பட் ஹி டிடன்ட் சே நிஜமா சொல்ற, நீ சும்மா சொல்ற எல்லாம். பட் சத்தியமா யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், I think it's time for the relay to happen. Life goes a full circle, 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உங்கள் அனைவரும் வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்துல இவங்க பண்ண கேரக்டர் வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தகன் ஆந்தம். எல்லாருக்கும் வணக்கங்க. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்ல இருந்து. ரொம்ப டைட்டா இருந்துச்சு. வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமா சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ டயர்டா வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகா போயிட்டு இருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு தியாகசாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் போன்ல இருந்து, இந்த ரோசி கிளம்பலையா, ஐயோ இது மறந்துட்டாரு அப்படி ஐயோ சாரி சார் என் வீட்டுக்காரர் வந்து என்ன பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டா சொல்லிட்டு அவர் கரெக்டா மெசேஜ் அனுப்புறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டா பங்க்சுவலா எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84ல ஃபர்ஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கன். அந்த படத்துல நான் ஹீரோயினா நடிச்சேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்பவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாக சார் கூட பேராவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரொடக்ஷன்ல நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேற கிடைக்காது. பிரச்சு அவரும் சின்னவர், நானும் சின்னவதான். இப்போ நான் 9th வந்துட்டேன் சினிமால. வந்து 1 வருஷம் ஆச்சு.
தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயின்ல ஷூட்டிங். அப்ப செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனா தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. இப்ப இந்த நேரத்தில் நீங்க கொண்டு வந்து வைக்காதீங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பா கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்க 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்க கேட்கற மாதிரி இல்ல. ஏவிஎம்ல இது பிரசாத் இல்ல செட்டு போட்டு பிரசாத் சார் தியாகுதி பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோல செட் எல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல வில்லனுங்க எல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேற பச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்கார்ந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாம அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேல படவே படாது. அவங்க கை எவ்வளவு சேஃபா வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா வெளியே வந்தா அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா? இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது. நீங்க கேளுங்க, போய் தியாக சார்ட்ட கேட்டு நீங்க வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாகு சார் வேற பிஸியா இருக்காரு. ப்ரொடியூஸ் பண்றது ஒரு பக்கம், ஆக்ட் பண்றது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணும் அவரு. நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். சார் அவங்க வந்து நிக்கிறாங்க. ஏமா அவனுக்கு எந்த ஊரு அப்படின்பாரு அவரு. அப்ப என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எல்லாம் எனக்கு பயம். அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்க ஊரு தான் சார் சொல்லிடு அப்படின்னு. அதனால நான் அப்புறம் சார் உங்க ஊரு தான் சார் நல்லா சொன்னேன். அப்போ ப்ரொடியூசர் நிக்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டாரு. நான் போய் தியாகு சார் ஒரு நிமிஷம் வாங்கல, அவங்க வந்து நிக்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு புடுங்கி எடுத்துட்டேன். சரி, என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்ல, வயசும் இல்ல. இதுக்கு ஒண்ணுமே புரியவும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வா உருவசி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க இப்ப அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் உருவசி உங்ககிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிக்குது. அங்கதான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து ஒரு நாள் இல்ல 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயா எடுத்துக்கிட்டோம். ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டுல கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு. நான் சொன்னேன், ஆமா சார், ஐயோ பயங்கர நஷ்டம். அதனால கவலைப்படாதீங்க, அவங்க போயிடுவாங்க, ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்க இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்க உள்ள உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வண்டியில அவ்வளவு நேரம் இருந்தா அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. நான் சரி கவலைப்படாதீங்க சார், தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிக்குது. அந்த ட்ரெயின்ல நீங்க வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது, தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிக்குதா? ஏமா நீ என்னம்மா படிச்ச? நீ ஒரு 9வது படிச்சேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்ல சார், பரீட்சையில தான் முந்தானே படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு. நல்ல வேலை எழுதி தொலைச்சு இருந்திருப்ப. சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின்ல வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்றதுக்கு வெஸ்ட் மாம்பலத்துல வர்றாங்களா? யாருமா அவனுக்கு சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கேன். எனக்கா அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு. ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பாரு. சோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சுவை நான் ஃபர்ஸ்ட் எந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு நாங்க ஆரம்பிச்சோமோ பார்த்தோமோ, தமிழ்ங்கிற படத்துல தான் நாங்க ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலயும் எந்த அர்த்தராத்திரத்திலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்கு, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன்ல எல்லா தடவையும் மன்னவா எடுத்தாங்க. அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணும். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமா ஒர்க் பண்ணும். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்க அந்த போயிட்டு இருக்கோம் வண்டியில. அப்பதான் வேந்தத்துல பிளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம். தியாகு சார் போனு, உருசி நான் சொன்ன இல்ல அந்த படம் டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி பிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன், சார் இப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ அதை முடிங்க அதை முடிச்சிருங்க, முடிச்சுட்டு வந்து